நீ அழைப்பில் நிற்கிறாயா, அயர்வில் நிற்கிறாயா? நீ அழைப்புல நிக்கணும்னா என் சமூகத்துக்கு வா. எனக்கு முன்பாக வந்து பர்வதத்தில் நில். என் சமூகம் உன்னை பலப்படுத்தும். உன் அழைப்பை திரும்ப திரும்ப உனக்கு ஞாபகப்படுத்தும். இன்னும் ஒரு இன்சிடென்ட் கூட சொல்றேன். ஆபிரகாம ஆண்டவர் அழைக்கிறார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பெரிய தரிசனம், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆண்டவர் வார்த்தையை நம்பி புறப்பட்டு போறாரு. சாராள் அம்மாவும் சப்போர்ட்டுக்கு சேர்ந்துக்கிட்டாங்க. சித்தப்பு நானும் வர்றேன் அப்படின்னு லோத்தும் வந்துக்கிட்டான், ஜாயின் பண்ணிக்கிட்டான். சரி வா 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 வா, சந்தோஷம் தானே. ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். கூட லோத்து வர்றானே, சப்போர்ட்டா இருக்கிறானே, பெலனா இருக்கிறானே, தோத்திரம் நம்ம நினைக்கிற வேலையெல்லாம் செய்யறானே, ரொம்ப ஆபிரகாமுக்கு சந்தோஷம். 13ஆவது அதிகாரம் வரும்போது பிரச்சனை வருது, பிரிவு வருது, வழக்கு வருது, வாக்குவாதம் வருது. யோர்தானின் சமவெளியெல்லாம் பார்க்குறான், பச்சை பசேல்னு இருக்குது. அவனுக்கு தான் அழைப்பு இல்லையே, அவனுக்கு தரிசனம் கிடையாது. அவன் ஒட்டிக்கிட்ட வந்தானே, அவன் வாலண்டியராக சேர்ந்துக்கிட்ட வந்தானே, ஆசைப்பட்டு அவனா வந்துக்கிட்ட வந்தானே. இப்போ அவனுக்கு அந்த பச்சை பசேல் இருக்கிற யோர்தான், சோதோம் இந்த பகுதிகளெல்லாம் பார்த்த உடனே சோத்திரம் நல்ல வருமானம் வரும் போலையே, நல்ல செழிப்பாக இருக்கும் போலையே, நல்ல பசுமையாக இருக்கும் போலையே அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு அங்கே போயிட்டான். தோத்திரம் தரிசனத்தை விட்டுட்டு, ஆபிரகாமை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஹலோ, சில ஆளு எதை பார்த்தாலும் அதுக்கு பின்னால போயிருது. பா ஏசரத்தன் ஜெயம். ஏதோ அவங்க மனசுக்கு அப்படியே அப்படி இழுக்குதோ போயிடுறது பின்னாலேயே. கத்தரை விட்டுறது, அழைப்பை விட்டுறது, தேவனை விட்டுறது, சபையை விட்டுறது, பாஸ்டரை விட்டுறது, எல்லாத்தையும் விட்டுறது. ஏதாவது ஒன்று பச்சையா தெரிஞ்சிடக்கூடாது. பச்சை கலர் சிங்கிச்சான் தோத்திரம் அப்படியே போயிடுறது. போயிட்டான். ஆபிரகாம் ரொம்ப டல்லா உட்கார்ந்துருக்கிறாரு. 14வது வசனத்துல 13-14 ஆண்டவர் ஆபிரகாமை பார்க்க வந்துட்டார். ஏ ஆபிரகாமே, நீ என்ன டல்லா இருக்க? நீ என்ன சோர்வா இருக்க? லோத்து போயிட்டான்னா, லோத்து போயிட்டான்னா போட்டோம் போட்டோம்பா. லோத்து தானே போனா, லோத்து பொண்டாட்டி தானே போனா, லோத்து பிள்ளைங்க தானே போச்சு, லோத்து கூட கொஞ்சம் டிக்கெட்டு போச்சா, போட்டோம்பா நான் போல இல்ல. ஆமேன் அவர் சொல்றாரு பாருங்க. தோத்துற அவரு கூட வர்றாரு. அல்ல இல்லையா சொல்லுங்க. ஏ உன்னை விட்டு லோத்து போச்சு போட்டுப்பா. லோத்து பொண்டாட்டி போனாலா போட்டோம், கொஞ்சம் டிக்கெட் போச்சா போட்டோம், நான் போல இல்ல. என் அழைப்பு உன்னை விட்டு போல இல்ல, என் வாக்கு தத்தம் உன்னை விட்டு போல இல்ல, என் வார்த்தை உன்னை விட்டு போல இல்ல. ஆமேனா, நான் உன்னை தான் பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னேன், லோத்த இல்ல. அல்ல இல்லையா சொல்லுங்க. நான் உனக்கு தான் வாக்கு தத்தம் கொடுத்தேன், நான் உனக்கு தான் அழைப்பை கொடுத்தேன், லோத்துவ இல்ல. அவன் வந்து ஒட்டிக்கிட்டான், இப்ப பிச்சுக்கிட்டான். போனால் போகட்டும், போடா, நீ ஏன் பின்னால வாடா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா போசுக்கு போசுக்குன்னு சோகமா போஸ் கொடுக்காத. ஆமேனா, அவனை சொல்லுவார் ஆபிரகாம், நீ எந்திரி, இருக்கிற இடத்துல இருந்து எழுந்துரு, அப்படியே வடக்காம நட, நட வடக்காம. அவன் மைண்ட மாத்தணும்னு விரும்புறாரு. வடக்காம நட, போர் அடிக்கா எபவுட் டர்ன் தெக்காம நட, தோத்தர. அதுவும் போர் அடிக்கா கிழக்க நட, மேற்க நட, பார்த்துக்கிட்டே நட, நடந்துகிட்டே பாரு. நீ பார்க்கிறது, நீ நடக்கிறது எல்லாத்தையும் உனக்கு தருவேன். That's what you are calling. அதுதான் உன் அழைப்பு. உன் அழைப்பை பார்க்கணும்னாலே உனக்கு ஆயுசு காலம் பத்தாது. அவ்வளவு பெரிய அழைப்பை உன் சிரசின் மேல வச்சிருக்கிறேன். வானத்து நட்சத்திரங்களை துணையாய், கடற்கரை மணல துணையாய் உன்னை பெருக பண்ணுவேன். அதுதான் அழைப்பு. போரடிக்கா அப்படியே தோத்திரம், வானத்தை பாரு, என்ன தெரியுது? நட்சத்திரமா? எண்ணு நட்சத்திரத்தையா, எண்ணு. 20, 37, 43, 128, 234. ஆண்டவரே, கழுத்து வலிக்கு கொஞ்ச நேரம் கழுத்து தொங்க போட்டுக்கிட்டுமா? போட்டுக்கோ. கீழே என்ன தெரியுது? மண்ணு. எண்ணு. ஐயோ தோத்திரம், இதுக்கு அதுவே தேவலாம். மண்ணை எப்படி என்றது? என்னடா எண்ண முடியல, எண்ண முடியல. உன் சந்ததியின் பெருக்கமும் எண்ணி முடியாததாய் இருக்கும். பூமியின் தூளை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன். அதுதான் உன் மேல இருக்கிற அழைப்பு. அழைப்பு
அல்லேலூயாவா? உன்னால விரல் விட்டு எண்ண முடிஞ்ச ஒரு கூட்டம் தான் உன்னை விட்டு போச்சு. லோத்து பொண்டாட்டி, லோத்து குடும்பம், விரல் விட்டு எண்ண முடிஞ்ச ஒரு கூட்டம் தான் உன்னை விட்டு போச்சு. ஆனா ஒருவனாலையும் ஒரு காலையும் ஒன்னாலையும் எண்ணவே முடியாத ஒரு பெருக்கத்தை, ஒரு சந்ததியை, ஒரு அறுவடைய, ஆத்தும சுரலை உனக்குன்னு வச்சிருக்கேன். அழைப்புல நிப்பையா? அயர்வு, சோர்வு, தளர்வு. இனிமே உன்னை சோக மூஞ்சியா பார்த்தேன் வேணாம். இருந்தா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமேனா? நம்ம தரிசனத்துல லோத்தை மிஸ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. சாராளை மட்டும்தான் மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சில நபர்கள் பிச்சுக்கிட்டு போதா, பிரிஞ்சு போதா, பிராபலமே இல்லை, தோத்துறா. ஆமா, போனால்